அதற்கு பின் உருவான ஓ என்ற பிரிவைச் சேர்ந்தவர்கள் தென்கிழக்காசிய, சீன, மங்கோலிய மற்றும் பப்பு நியூ கினியா வரை பரவியிருக்கின்றனர். இந்த பிரிவை O3 இந்த பிரிவில் அடங்குகின்றார்கள். ஹச் என்ற பிரிவு எஃப்க்கு அடுத்து உருவாகுகின்றது. இது தென்னிந்தியா மற்றும் நேபாள், குஜராத், தெற்கு பாகிஸ்தானில் மட்டும்தான் இந்த பிரிவு வாழ்கின்றார்கள். இவர்கள் தமிழர்களில் அதிகமான சதவீதத்தினர் அடங்குகின்றனர், கிட்டத்தட்ட 71%. ஓ ஆகிய பிரிவை சேர்ந்தவர்கள் மிக குறைவுதான், 4-5% வரைதான் இருக்கின்றனர். எல் என்ற இந்த பிரிவு சுமேரியாவிலிருந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து வந்ததாக அறியப்படுகின்றது. இதில் உள்ள மக்கள் விவசாயம் மற்றும் பல்வேறு துறைகளை அழைத்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மக்கள் பிரிவினர் தமிழகத்தில் 22% வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னென்றால், எந்த ஜாதி அடிப்படையிலான எல்லா ஜாதிகளிலும் எல்லா ஜெனட்டிக் பிரிவும் கலந்தே இருக்கின்றது. தனியாக ஒரு ஜாதிக்கு என்று ஒரு பிரிவு கிடையாது. ஆகவே ஜாதிகள் கடந்த 1500-2000 வருடங்களுக்கு உள்ளான் அதிகமான அளவில் சமூக மாற்றங்களின் காரணமாக உருவாகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.